ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி மேலே பார்த்தீங்கன்னா அபாண்டமான பழியை வந்து தூக்கி போட்டு இருக்காங்க சொல்ல முடியும். இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த மல்லியை வந்து இந்த வீட்டில் விட்டு வச்சதே வந்து பெருசு, இவளை வந்து சீக்கிரம் வந்து காலி பண்ணணும் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்சலில் வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம மல்லி தான் வந்து ஆர்டர் பண்ண மாதிரி வந்து வர வச்சுருந்தாங்க. அதை வச்சு நம்முடைய மல்லி மேலே வந்து ஒரு விபச்சாரின்ற பட்டத்தை வந்து கட்ட பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து நம்முடைய விஜய்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து அறுக்குமா, இதெல்லாம் வந்து கடவுளுக்கே வந்து அறுக்காது இப்படி சொல்கிறாங்க உங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேச்சை மாற்றிடுறாங்க. பேச்சை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இவ வந்து ரொம்ப சூதானமாக இருக்கா, இவளை வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கே வந்து வீட்டை விட்டு அனுப்பணுன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து அன்னோன் நம்பர்லேருந்து வந்து கால் பண்ணி உங்களுடைய அண்ணன் பத்ரபாபுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படின்னு சொன்னது நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா யார்கிட்டே வந்து சொல்லாத வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வரல அப்படின்ட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா விஜய் நேற்று வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா இன்றைக்கி நைட்டு வெளியே போயிருக்கா, ஆளே எங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கதையை கட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா பத்ரபாபு வந்து நைட்டில் எதுக்குமா போயிட்டுன்னு அங்கே வச்சுட்டாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்து விடுறப்ப பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லை விஜய் நேற்று வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு அண்ணனை பார்க்க போகிறேன்னு வந்து சொல்லுவா, இன்றைக்கி வந்து அண்ணனவே வந்து கூடிய வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் போக அந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வேறு வீட்டில் இல்லவே இல்லை, எடுத்துகிட்டு போய் அண்ணன் வீட்டில் இது வச்சுட்டாலா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அபாண்டமான பழியை தூக்கி போடுறாங்க. இந்த மல்லி வந்து ஒழுக்கமானவளே இல்லை, இவெல்லாம் வந்து இவனுக்கு வந்து புண்டாட்டியாக இருக்க வந்து தகுதியே இல்லை, ஏதோ வந்து நீ வந்து தாலி கட்டிட்டு அதுக்காக இந்த குடும்ப கௌரவத்துக்காகன்னு கூட வந்து அவள் ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் ஒழுக்கங்கெட்ட ஒழுப்ப கூட வந்து ஒழுக்கங்கெட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவன் அண்ணனே வந்து இப்போ வந்து வீட்டில் கூப்பிட்டு வந்து விடுற அளவுக்கு வந்து தொழிலை வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிற வரைக்கும் நம்மளுடைய பத்திரப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னுடைய மல்லி மேலே ஏதாவது தப்பு சொன்னீங்களா நான் அவ்வளோதான், எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு யாரோ வந்து கால் பண்ணியிருக்காங்க, அதில் தான் வந்து அந்த அடுத்த ராத்திரியில் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கா, யாருக்கும் சொல்லாது நீங்கள் வந்து. ஆனால் அபாண்டமாக ஒரு பழியை வந்து தூக்கி போடுறீங்களே, இதெல்லாம் வந்து கடவுளுக்கு அறுப்பா, கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான கூலியை வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அந்த மல்லி நான் இனிமேல் உங்க கூட சேர்ந்து வாழ்றதில்ல அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே கோபமாக வந்து பேசுகிற வழிக்குள்ள நம்முடைய பத்ரபாபு சும்மா இருப்பாரா, டேய் நீ என்னடா என் தங்கச்சி கூட வந்து வாழ்றது, என் தங்கச்சி உன் வீட்டுக்கு வந்து வந்ததுலேருந்து அவள் வந்து நிம்மதி இல்லாத வந்து இருக்கா, அதனால் நான் சொல்கிறேன்டா நீ வந்து உன் பொண்ணுக்காக தான் வந்து மல்லி இந்த வீட்டில் வச்சுருந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிறேன் என் மல்லியை வந்து நானே வந்து கூப்பிட்டு போயிடுறேன், நீ வந்து ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவேன், உன் பக்கம் இருக்காங்க 2 பேர் இருப்பார், அவங்க வந்து உன்னை அழித்து உன் பொண்ணை வந்து உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து பிரிக்கிறாங்களா இல்லையான்றத மட்டும் பொறுத்துட்டு இருந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து சவால் விட்டு நம்முடைய மல்லியை வந்து கூடியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்முடைய வெண்பா தாங்க இதில் வந்து பாவம் மல்லிமான்னு அல்றப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா உனக்கு அவ்வளோதான் வெண்பா மரியாதையாக சொல்கிற வீட்டுக்குள்ளே போயிரு, நீ வந்து இனிமேல் வந்து மல்லியம்மான் ஏதாவது வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்காக வந்து உன்னை வந்து சும்மா வந்து விட மாட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாங்க. கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நினைச்சு நடந்துருச்சு அப்படின்றதுல வந்து ஆணவத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டிக்குமே வந்து தெரியும் இதெல்லாம் வந்து இந்த ராஜேஸ்வரி அத்தையும் இந்த ரஞ்சிதா வந்து தான் பண்ணியிருக்காங்க மல்லியம்மாவும் என்னை வந்து பிரிக்கிறதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களை வந்து சும்மா இடக்கூடாதுன்ற மாதிரி நம்முடைய வெண்பா நினைச்சாலும் சின்ன குழந்தை அவளால் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி கடவுள் தண்டனை தரணும்னு எனக்கு மறக்க சப்ஸ்கிரைப்